சித்தர்கள் யட்சணிவசிய அஞ்சனம் ஏன் பயன்படுத்தினார்கள்? அது என்ன செய்யும் தெரியுமா? சிறிதளவு இந்த அஞ்சனம் உச்சியில் தடவினால் யட்சணி என்னும் சிறு தேவதை தோன்றி உங்கள் காதில் பேசத் தொடங்கும். உங்களை யார் சந்திக்க வருகிறார்கள் என்பதையும், நீங்கள் யாரை சந்தித்தாலும் அவர்கள் மனதில் உண்மையில் என்ன இருக்கின்றது என்பதையும் உங்களிடம் காதில் ஓடி வந்து சொல்லிவிடும். இந்த யட்சணி வழியாக உலகில் நமக்கு தேவையான பல்வேறு ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த தேவதை காதில் வந்து சொல்லிவிடும். தொடர்ந்து உச்சியில் இந்த யட்சணிவசிய அஞ்சனம் பூசிவர அசையா சொத்து, நிலபுலன்கள் உட்பட ஏராளமான சொத்துக்களையும் மிக தாராளமான வருமானத்தையும் வரவழைத்துத் தரக்கூடியது இந்த யட்சணி அஞ்சன தேவதை. இந்த யட்சணி அஞ்சனம் நடு நெற்றியில் பூசப்படும்போது ஏகப்பட்ட ஜனவசியத்தையும் ராஜவசியத்தையும் உண்டாக்கித் தரும். எதிரிகளை கூட நண்பர்களாக மாறிவிடுவார்கள். யாரும் எதிர்த்து பேச மாட்டார்கள். ஓடிப்போனவர்களை வரவழைக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் போக்கி நெருக்கத்தை இந்த யட்சணி தேவதை ஏற்படுத்தித் தருவார்கள். இந்த யட்சணி அஞ்சனம் புருவ மத்தியில் வைத்து எந்த ஒரு கோவில் சென்றாலும் அந்த கோவிலின் அருட்சக்தியை உங்கள் உடம்புக்குள்ளாக ஈர்த்துத் தந்துவிடும். புதையல்கள் இருக்கும் இடத்தை மிகத் துல்லியமாக இந்த யட்சணி காதில் சொல்லிக் காட்டித் தரும். கண்ணின் கீழ் இமையில் இந்த அஞ்சனம் சிறிது தடவி பார்த்தால் சாதாரணமாக கண்களுக்குத் தெரியாத தெய்வ தேவதைகள், காத்துக்கருப்பு, நாகதேவதைகள், அதிகாலை வானில் உலாவரும் சித்தர்கள், மகரிஷிகள், தேவர்கள், முனிவர்கள், சிவகணன்கள் போன்ற மறைமுக சக்திகள் அனைத்தையும் இந்த யட்சணி தேவதை கண்களுக்கு காட்டித்தரும். தற்காலத்தில் வெகுஜன ஈர்ப்புக்காகவும் புதையலெடுக்கவும் இந்த யட்சணி அஞ்சனத்தை அதிகம் பயன்படுத்தி வருகின்றார்கள். தமிழ்நாட்டில் தென்பகுதியில் கன்னியாகுமரி அருகில் சஞ்சீவி மலையில் சில சித்தர்கள் தற்போது இந்த யட்சணி அஞ்சனம் பயன்படுத்தி வருகின்றார்கள். உஜ்ஜயினி காளி அஞ்சனம் பற்றியும் வேறு சில சக்தி வாய்ந்த அஞ்சனங்கள் பற்றியும் வரும் பதிவுகளில் தெரிந்து கொள்ளலாம். ஓம் நம சிவாய.